வணக்கம். நான் உங்கள் சங்கி சிலம்பு. நம்ம இந்த நாள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுபானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேத்து கிடையாது. அது வந்து பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அத அமல்படுத்தினா கூட, அ அது ஏதோ வேற ஒரு விதத்தில ஒரு போதைப் பொருளா சமூகத்தில இருந்துட்டு தான் இருக்கும். போதைப் பொருளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா பயன்படுத்தினா வலி நிவாரணின்னு ஒரு காலத்தில சொல்லியிருக்காங்க. தொல்காப்பிய காலத்தில கூட அ கள்ளு போன்ற மதுபானங்கள் அந்த போதை பானங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த காலத்தில வீரதார செயல் செய்தால் மட்டும் தான் பெண் குடுப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூச்ச சுபாவமா இருக்காங்க அப்படின்னா, இந்த பழங்கள் இதெல்லாம் குடிக்க வச்சு, அவங்கள கூட்டு போயிட்டு கொஞ்சம் போதைப் பொருள குடுத்துட்டு, திடீர்னு வீரதீர செயல கல்லு தூக்குறது, மாடு பிடிக்கிறது இந்த மாரி வீர செயல்லாம் செய்ய வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் ஆரம்ப காலத்திலேயே இத பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்து தொல்காப்பியம் காலத்த விட்டு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மதுங்கிறது ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து இப்ப அ நம்ம நாட்ல கூட நெறைய மாநிலங்கள்ல சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அங்க வேற வகையில அத விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆ முழுதெல்லாம் தடை பண்ண முடியாது. மறைமுகமா நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல வந்து பூரண மதுவிலக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னெடுத்தா கூட, அத முழுதும் நிறுத்தவே முடியாது. அப்படி நிறுத்தினா கூட கொஞ்ச காலம் திரும்ப அது ரீஓப்பன் ஆயிடும். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மதுங்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. எல்லாம் குடிங்க யாரும் சொல்ல போறது கிடையாது. அது விற்கப்பட்டுட்டு தான் இருக்குது. கிராமத்து உள்ள விக்கக்கூடாது. பொதுவெளியில விக்கக்கூடாது. அரசு செஞ்ச குடுத்துருக்க நேரத்துக்குள்ள தான் விக்கணும். இந்த மாரி விதிமுறைகள கொஞ்சம் டைட் பண்ணலாம். ஏன் அப்டின்னா, நான் இருக்க கிராமத்தில மதுபானத்த வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்து உள்ளயே விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 95, 2000 இந்த காலகட்டத்தில அப்ப வந்து பாக்கெட் சாராயம் விப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளனா ஊர்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே விப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அதற்கு பிறகு மது போதைங்கிறது அந்த மது வந்து ஊருக்குள்ளேயே விற்பனை செஞ்சது இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. அதுக்கு அப்புறம் பயங்கரமா எதிர்ப்புலாம் தெரிவிச்சு, அது என்னாச்சு அப்டின்னா, அந்த மதுப்பொருள் கிராமத்தில விக்கிறப்ப, பள்ளி படிக்கிறாங்கள்ல மாணவர்கள், அவர்கள் வந்து ஒரு 10 மணிக்கு மேல குடிக்க வர்றாங்க. 2 மாணவர்கள கூப்ட்டு கேட்டோம். "என்னப்பா இந்த நேரத்தில வந்து இங்க போறீங்கன்னு?" கேட்டா, இல்ல எனக்கு அப்புறம் கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாரி பேசிட்டு அவங்க சொல்றாங்க. மறாநாள் அவங்க பப்ளிக் பரீட்சை இருக்குது. இதே 10த், 12த் படிக்கிற பசங்க பப்ளிக் பரீட்சை இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "எங்களுக்கு பதட்டமா இருக்குது. அதனால மது அருந்த போறோம்ன்னு" சொன்னாங்க. என்னடா தம்பி மது அருந்துறது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கம். அது குடிச்சீங்கன்னா மறுநாள் உடல் உபாதை இருக்கும். நிறைய பிரச்சனை இருக்கும். பரீட்சை எழுத முடியாது. நீங்க என்னடான்னா, மது கொஞ்சம் குடிச்சு இன்னைக்கு பதட்டத்த போக்கிட்டு நாளைக்கு பரீட்சையில போறேங்கிறீங்க. இப்ப நாளைக்கு பரீட்சையில போறப்ப பதட்டமா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, பதில் அவங்க வந்து இது மாரி ரெகுலரா பழகியிருக்காங்க. ஏன்னா, 10 மணிக்கு மேல சும்மா பக்கத்தில போயிட்டு வரேன்னு சொல்லி வீட்ல சொல்லி வந்துடுறாங்க. ஊருக்குள்ளேயே மது கிடைக்குது. அப்ப அத குடிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நாங்க ஆய்வு பண்ணி கிராம சபை மீட்டிங்லாம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் கிராமத்துக்கு உள்ள விக்கிறது தடையாயிருக்குது. நாங்க என்ன சொல்றேன், ஏதோ பண்ணி தொலைங்க. கொஞ்சம் தூரமாவது பண்ணி தொலைங்க. ஏன் கிராமத்துக்குள்ளே விக்கிறீங்க? இந்த மாரி சூழல கெடுக்கிறது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பயன்படுத்தினா கூட பிரச்சனை இல்ல. பள்ளிக்கூடம் படிக்கிறப்பயே அத பயன்படுத்தினாங்கன்னா, அவங்க வாழ்க்கை நிலை எங்க போகும்? குடும்பம் எங்க போகும்? அவங்க எத நோக்கி போறாங்க? அரசு பல திட்டங்கள குடுத்து நிறையா படிக்க சொல்லி குடுக்குறாங்க. இவங்க என்னடான்னா ஊருக்குள்ளேயே கொண்டு வந்து மது போதைய விக்க வச்சு மாணவர்களுக்கு குடுக்குறாங்க. இது 2க்கும் பாலமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் கற்றவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், அரசியலுக்கு நிறைய பேர் வரணும். இத பெரும்பாலும் நம்ம எங்க அரசியல் தலைவர்கள சந்திக்கிறோமோ, நம்ம பகுதிக்கு சம்மந்தமான அரசியல் தலைவர்கள சந்திக்கும்போது இத பத்திலாம் பேசணும். சொல்லிட்டே இருந்தப்ப தான் விஷயம் வெளில தெரியும். கொஞ்சம் தடை பண்ணுவாங்க அத. நன்றி.